அண்மை செய்தி மீனவர் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் அவர் அந்த கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. மீனவர் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கும் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தவும் உரிய தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த 10 மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு மீனவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள ஒரு துயர சம்பவம் தொடர்பாகவும் அவர்கள் எதிர்கொண்டு வரும் இன்னல்கள் தொடர்பாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதுவரை மொத்தம் 83 மீனவர்களும் 252 மீன்பிடி படகுகளும் இலங்கை வசம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் எதிர்கொள்ளும் துயரமான மற்றும் நிச்சயமற்ற தன்மையை கருத்தில் கொண்டும் பொங்கல் பண்டிகையினை குடும்பத்தினருடன் கொண்டாடிட ஏதுவாகவும் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும் இதுபோன்ற கைது நடவடிக்கைகளை தடுத்திடவும் மத்திய அரசு உரிய தூதரக நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.